ஆண்டவரே கத்தாவே அருமையான ஜேசுவே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். துதியில் மத்தியில் வாசம் பண்ற தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது ஆண்டவரே. சேஷம் ஆண்டவரே, இந்த பைபிளை பைபிள் ஸ்டடி உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதிங்க. வந்த பிள்ளைகளை உமதண்டையில் ஒப்படைக்கிறோம் ஜேசுவின் நாமத்தில். ஆமேன் ஆமேன். எரேமியா 31 முதல் 40. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாட்களிலே அவர்களோடே பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகனாயிருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாட்கிற்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடே பண்ணப்போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி, கர்த்தரை அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்களில் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீ நினையாதிருப்பேன். சூரியனை பகல் வெளிச்சத்திற்காகவும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்திற்காகவும் கட்டளையிட்டவரும், அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குகிறவரும், சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடிக்கு ஒளிந்து போனால், அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்றுப்போகும் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இந்த நகரம் ஆனோனேயேலின் கோபுரம் முதல் கோடி வாசல் மட்டும் கர்த்தருக்கென்று கட்டப்படும். அப்புறமும் அளவு நூல் அதற்கு எதிராக காரேப் என்னும் மேட்டின் மேல் சென்று கோவேத் புறமாக சுற்றி போகும். பிரேதங்களை புதைக்கிறதும் சாம்பலை கொட்டுகிறதுமான பள்ளத்தாக்கு அனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலே கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமாயிருக்கும். அப்புறம் அது என்றென்றைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை, இடிக்கப்படுவதும் இல்லை என்கிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். என்ன விதமாக இந்த இந்த சாப்டர் இந்த பீரியடில் நாங்கள் இருக்கிறோம். இந்த புது ஏற்பாட்டுக்குள்ள அந்த புது ஏற்பாட்டை ஆண்டவர் எப்படி வாக்குத்தத்தமாக ப்ரொஃபட் ஜெரமியா கூட கொடுத்த அந்த ஸ்டோரியும் அதுக்கப்புறம் கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின் இந்த இம்ப்ளிகேஷன்ஸோ இம்பேக்ட்னு சொல்லலாம், அவைகளையும் அவர் சொல்கிறார். என்ன விதமாக அது நிரந்தரமானது என்று. ஏன்னா பழைய ஏற்பாட்டை அவங்க கனம் பண்ணலை. அப்போ அந்த விதமாக நாங்கள் வேர்ஸ் பை வேர்ஸாக பார்ப்போம். என்ன விதமாக ஆண்டவர் அவைகளை கொடுத்து என்னென்னலாம் நான் செய்வேன். அது மாத்திரமல்ல, பேங்க நாங்கள் அப்படி கொடுக்குற போது அதுக்கு மேலே விசுவாசம் வர்றேன் இல்லை. ஏன்னா இது கொடுக்கப்பட்ட இந்த கண்டெக்ஸ்ட் அவங்க இந்த மாதிரி அந்த அகதியலாக அல்லது சிறையாளிகளாக இழுத்து கொண்டு போன போது, ஏன்னா அந்த நிமுக்கட்நெசா இந்த இவற்றுடைய ஜெரமியான காலத்திலாம் அவங்கள அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த நாட்டிலேருந்து இழுத்து கொண்டு போய் அங்கே ஆல்மோஸ்ட் அடிமைகளை மேலே வச்சுருந்தது. அப்போ அந்த மாதிரியான கண்டெக்ஸ்டில் இது கொடுக்கப்படுது. அப்போ நம்பிக்கை வர்ற கஷ்டம் இல்லையா, என்ன விதமாக. அப்போ அந்த ஹோப்பை அவர் கொடுக்குறதும் இதில் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னு சொன்னால் இது கொடுக்கப்பட்ட கண்டெக்ஸ்டை விளங்கி கொள்ளணும், அல்லது அதற்குரிய அந்த என்னென்னு சொல்கிற அந்த வெயிட் எங்களுக்கு புரியாது. ஏன்னா உண்மையிலேயே இந்த நாடு அழிக்கப்பட்டு அவர்கள் அடிமைகளாக இழுத்து கொண்டு போய் அந்த எக்ஸைலில் இருந்த காலங்கள், அந்த காலங்கள்லாம் இந்த இது கொடுக்கப்பட்ட இந்த வாக்குத்தத்தமாக 31வது இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதாவுடன் உடன்படிக்கை பண்ணுவேன். அங்கே திருப்பியும் ஒரு புது உடன்படிக்கை பண்ணுவேன்னு சொல்கிறார். ஏன்னு சொல்லுவாங்க, இது அந்த பழைய உடன்படிக்கை போல ஒரு லோ அல்ல, வெளியால் இருந்து கண்ட்ரோல் பண்ணுறதல்ல. உண்மையிலேயே ஹார்ட்டுக்குள்ள இருந்தே ஒரு கைடிங் பிரின்சிபல் மாரி உள்ளுக்கே ஆவியானவரை வச்சு உள்ளூரமான உண்டு, அது வெளியூரமான உண்டு, இது உள்ளூரமான உண்டு. ஆனபடி தான் இயேசு இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிற போக்கு வந்தபோது
அவர் பாருங்க அந்த வித்தியாசத்தை சொல்கிறார். முந்தி வந்து நீங்கள் அது வந்து பழைய ஏற்பாட்டில் அந்த 10 கட்டளையில் ஒன்று வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வாத்தாருக்கு உரைக்கப்பட்டதுன்னு கேள்விப்பட்டிருப்பீர்கள் இன்னும். ஆனால் நானும் உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவனும் தனி இதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு. இப்போ அவர் சொல்கிறாருன்னா இப்போ ஹார்ட்டுக்கு அதாவது அந்த லெவலுக்கு நாங்கள் அதை ஜெயங்கொள்ள முடியும். அதற்குரிய பாதையை காட்டுறதுக்கும் அதற்குரிய அந்த உடன்படிக்கை என்ன மாரி அந்த ரத்தத்து கூட வர்ற அந்த இணைப்பு கூடாக ஆண்டவர் ஆவியை கொடுத்து எங்களுக்கு ஒரு புது இருதயத்தை கொடுத்து புது ஆவியை கொடுத்து முற்று முழுதாக இன்டர்னல் அந்த பீயிங்கையே மாற்றி ஒரு புது சிருஷ்டியை உருவாக்கி அந்த விதமாக உள்ளூரமாக ஆண்டவர் உள்ளூரமாக எங்களுக்கு அந்த நேச்சுரல் அந்த என்னென்னு சொல்கிறது அந்த மோட்டிவேஷனையும் அந்த இன்க்ளினேஷனையும் கொடுக்கறதுக்குரிய ஒரு உடன்படிக்கை. அதுதான் அந்த மெயின் திங். ஆனபடியால் அது என்ன விதமாக ஏற்படுகிறது, என்ன விதமாக அதை அமுல்படுத்துகிறதுன்றதை சொல்லி அதுக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவர் வெளிப்படுத்தி கொண்டது தான் இந்த 10 வசனங்களும். அதில் அடுத்ததாவது வசனத்தை பாருங்க, 32வது வசனத்தை, நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. அதுதான் சொன்னேன், அந்த பழைய நாங்கள் அந்த 10 கட்டளைகள்லாம் அந்த கூர் அது எந்த உடன்படிக்கை மாதிரி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராக இருந்தேன்டா ஹஸ்பண்டாக இருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது என்ன விதமாக ஒரு மன உறவில் ஒரு அந்த இன்ஃபிடெலிட்டி என்று சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விசுவாசம் இல்லாமல் இன்னொரு என்னென்னு சொல்கிறது அது எல்லாத்தையுமே மீறி போன மாரி, அந்த கல்யாண உடன்படிக்கையை மீறி போன மாரி அவர்கள் அந்த உடன்படிக்கை எல்லாத்தையுமே மீறி போட்டார்கள். மீறி போட்டபடியால் அப்படி அவர்களை இருந்து வந்து மீறி போட்டாலும் போட்டதுக்கு பிறகு அவருடைய பதில் வந்து என்ன சொன்னால் கைவிடுறதல்ல, தான் எப்படி இன்னொரு புது உடன்படிக்கை கூட அவருடைய அந்த என்ன சொல்கிற அவருக்கு மேலே அன்பு வைத்து அவரோட அந்த விதமான உறவில் இணைகிறதுக்குரிய பாதையை அவர் வந்து காட்டுகிறார். அப்போ அந்த காட்டுறதுக்குரிய அந்த டீட்டெயில் தான் இந்த 10 வசனங்களும். அடுத்ததாக 33வது வசனத்தை பார்ப்போம். இப்போ அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடைய பண்ணப்படுற உடன்படிக்கை ஆகுது. இப்போ தான் இந்த உடன்படிக்கையுடைய டீட்டெயிலை சொல்கிறார். நானின் நியாய பிரமாதத்தை ஒரு உள்ளத்திலே வைத்து எங்களுடைய இதயத்திலேயே வைக்கிறேன்னு சொன்னால் எல்லாமே எல்லா கட்டளைகளையும் தேவனுக்கு மேலே அன்பு செலுத்துறதும் மற்றவங்க மேலே அன்பு செலுத்துறதுக்கெல்லாம் அடங்கும். அப்போ அந்த நியாய பிரமாதம்னா உண்மையிலேயே மோட்டிவேஷன் டு லவ், அந்த நியாய பிரமாணத்தை அவர் எங்கள்ட உள்ளத்தில் வைத்து அது எங்கள்ட இதயத்தில் எழுதி என்ன சொன்னால் இன்கிராஃப்டட்னு சொன்னால் இப்போ ஒரு கல்லில் எழுதப்பட்டது 10 கட்டளைகள் கூட என்ன காரணத்தால் அந்த விதமாக எழுதப்பட்டால் அது வந்து அழிகிறதில்லை. அந்த மாரி இதுவும் வந்து ஒரு நித்திய உடன்படிக்கை, நித்திய வாழ்க்கையை கொடுக்குற உடன்படிக்கை ஆக்சுவலி. ஆனபடியால் இது வந்து எங்கள் இதயத்திலேருந்து எடுக்கப்படுறதில்லை. இது நிரந்தரமானது. ஈவன் இப்போ எங்களுடைய மரணம் கூட அதை புறம்படுத்த போகிறதில்லை. அதான் இயேசுவே சொல்கிறா இல்லையா, இந்த உலகமே அழிஞ்சு போனாலும் வானம் அழிஞ்சு போனாலும் நான் சொன்ன வார்த்தைகள் வந்து என்னென்றைக்கு நிலைத்திருக்கமெண்டு அந்த வார்த்தைகள் எங்கள் இதயத்தில் எழுதப்படுது. அது அப்படி என்ன நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் அந்த விதமாக இருந்து உண்மையிலேயே தேவனாக ஏற்றுக்கொள்றேன்னு சொன்னால் அவருக்கு முன்னால் வேறு தேவர்களை உருவாக்காமல் இருந்தால்தான் அவர் எங்களுக்கு தேவனாக இருப்பார். அதேமாரி அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார். அவரை விட்டு விலகாமல் அவரோட கூட இருக்கிறவர் தான் அவங்க விட்ட ஜனங்கள். எப்படி ஆதாமாவாளெல்லாம் விட்டு விலகி போகிறத பாவிகளை விட்டு அவரோட நிற்கிறது இல்லை, விலகி போகிறத பார்க்குறோம். அந்த விதமாக பாவம் செய்கிறன்றதே அன்பு கட்டளையை மீறுறது. அப்போ அந்த விதமாக இல்லாமல் உண்மையிலேயே அன்பில் நிலைத்திருந்து தேவனோட அந்த உறவில் நிலைத்திருந்து இருக்கிற அனுபவத்தை தான் இந்த வசனங்கள் உண்மையில் வெளிப்படுத்துது. அப்போ அந்த விதமாக நாங்கள் அதையும் புரிஞ்சு கொள்ளணும். ஆனபடியத்தான் இந்த எசீக்கியல் கூட பார்க்குறோம் இல்லை, அவங்களுக்கு நோமான இதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இதயத்தை உங்கள் மாம்சம் எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன்னு சொல்லி உங்கள் உள்ளத்திலே ஆவியை வச்சு உங்கள் கட்டளையில் நடக்கவும் நியாயங்களை கைக்கொள்வாங்க விளையாம்படி செய்யும். அதில் வந்து டீட்டெயிலாக இருக்க அவர் என்ன செய்கிறாருன்னு சொல்லி அவர் தன்னுடைய ஆவியை கொடுத்து புது இதயத்தை கொடுத்து உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு ஆவியை பிறக்க பண்ணி அவருக்கு அதோட பரிசுத்த ஆவியை அவங்களுக்குள்ள வைத்து அந்த வல்லமையை கொடுத்து அதை கூடாக வழி நடத்துறதால இது ஆகிற காரியமாக வந்தது. ஆனால் அந்த விதமாக இணைகிறதுக்கு இயேசு வந்து உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது அந்த பலியை கொடுத்து அதுக்குரிய பாதை வாசலை திறக்க மட்டும் அப்படி சொல்கிறேன், நான் தான் அந்த வாசல்னு சொல்லி அந்த விதமாக வாசலை திறக்க மட்டும் அந்த வழி பிறக்கலை. ஆனவுடைய தனி நீ இப்போ 34வது வசனத்தில் 34வது இனி ஒருவன் தன் அயலானே ஒருவன் தன் சகோதரனை நோக்கி கத்தரடைந்து கொள்ளு போதிப்பதில்லை. ஏன்னு சொன்னால் பூதராக இருக்கிற தேவனுடைய அது இயேசுவே சொல்கிற என்ன தவிர
உண்மையிலே மற்றொருத்தரையும் ரேபாய் அல்லது டீச்சர் என்று கால் பண்ணாதேங்க. ஏன்னு சொன்னேன், இது ஒரு தரம் இல்லை. அந்த விதமாக இயேசு போதிக்கிற போதனை எங்களுக்கு பரிசுத்த ஆவி கூட தான் வந்து சேர்றது. ஆனபடியே தான் அவர் ஏழு சபைகளுக்கும் பேசி கொண்டிருக்கிற போது காதுள்ளவன் கேட்கணும், ஆவியானவர் என்ன சொல்கிறான்ற சொன்னபடியாக தான் உள்ளூரமான உண்டு. அந்த இன்னொருத்தன் போதிக்க தேவைன்னா அந்த என்னென்னு சொல்ல முற்றமுழுதாக போதிக்கிறது அதிலேருந்து டிவியை பண்ணுறது என்னதல்ல. போதிக்கிற போதும் உண்மையான போதனை வர்றது கண்ட இதயத்தில் இருக்கிற ஆவியானவரால். ஏன்னா உண்மை சுமார் வார்த்தைகளை மற்றவர்கள் சொல்கிறத கேட்டு போட்டு இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிகிறதோ தேவனை பற்றி அறிகிற ஆகிற காரியம் அல்ல. அதான் இயேசு சொல்கிறார், பீட்டர் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்து ஆகிய தேவகுமார்னு சொன்ன போது இதை வந்து என்னுடைய புத்தி உனக்கு வெளிப்படுத்தியிருக்க முடியாது, பரலோகத்தில் இருக்கிற பிதா வெளிப்படுத்திருக்கிறார், ஆவியாக இருக்கிற பிதா வெளிப்படுத்திருக்கிறார் ஆவியால். அந்த விதமாக ஆவியால் என்று கத்தர் இயேசுவை கத்தர் என்று யாருமே சொல்ல முடியாது. இன்னொரு வசனம் இருக்குது. அப்போ அந்த விதமாக அவர் தேவனை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன் சொல்கிற போது அந்த உண்மையான அறிவு வாருது. இப்போ அந்த இவன் சபைக்கு கூட அவர் அந்த அந்த ஆரம்பிக்கிற போது ஏழு சபைக்கும் முதலாவது அந்த கத்தர் தூதன் அந்த உண்மையில் மெசஞ்சருக்கு தான் அந்த மெசேஜை கொடுக்குறார். ஆனால் பின்ன சபையில் கங்கிரிகேஷனை பார்த்தா சொல்கிறார் காதல் கூட ஆவியானவர் சொல்கிறான்னு சொல்லி. அப்போ அந்த ஆவியானவர் வந்து வசனங்களை அந்த ப்ரீச் பண்ணுற ஆளுக்கு கொடுத்து ஆனால் உள்ளத்தில் உணர்த்துறது அந்த ஆவியானவர் தான் சொன்னால் ரெண்டு பக்கத்துலையுமே ஆவியாக இருக்கிறது வந்து ஒர்க் பண்ணுறார். ரெண்டு எல்லாரையும் ஃபீல் பண்ணி ப்ரீச்சரையும் ஹியரிங் பீப்புளையும் ஃபீல் பண்ணி அவர் தான் உண்மையில் அந்த வெளிப்பாட்டை கொண்டு வாருது. அப்போ அந்த ஏன் அது முக்கியம் நினைக்கிறீங்க, அந்த வெளிப்பாடு வந்து தேவன் தான் கொடுக்கணும். ஈவன் அந்த அப்போ சொல்ல கூட இயேசு வந்து அந்த வெளிப்பாட்டை கொடுக்க கண்களை திறக்க மட்டும் இந்த மெனக்கங்கள் திறக்கல. ஆனபடி தானே மற்றவங்க ப்ரீச் பண்ணி வாரதில்லை. இதுக்கு இன்னொரு நல்ல உதாரணம், இந்த பரிசுத்த ஆவியால் நிறைந்த போது அவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறாங்க, ஆனால் கேட்டவங்களும் அவங்களோட பாஷையில் கேட்குறாங்கன்னு சொன்னால் அது அந்த அவங்க எல்லாருடைய கேட்டவங்களுக்கும் அந்த ப்ரே பண்ணவங்களுக்கும் ரெண்டு பேர்ட்ட இதிலுமே ஆவியானவர் தான் அந்த இணைப்பையும் வெளிப்பாட்டையும் கொண்டு வரதை பார்க்குறோம். அப்போ அதே விதமாக தான் எந்த ஒரு கண்டெக்ஸ்டிலும் ஆனபடியாக அந்த மெட்டவும் வந்து சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்கிறது அந்த ஆங்கிளில். ஏன்னா உண்மையில் எங்களுக்கு டிரெக்டாக வர்ற அந்த உண்மையான வெளிப்பாடு பரிசுத்த ஆவியால் தான். அந்த விதமாக ஆனபடித்தான் நாங்கள் கத்திர ஐந்து கொள்வது. நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை நீயாதிருப்பேன் என்ன காரணத்தால் இயேசு வாசலாக நான் எப்பொழுதுமே திருப்பி சொல்கிறது, யாரை நோக்கி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பலியாக கொடுக்குறோமோ அவங்களுக்கு மேலே அன்புண்டாரு எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிளையன்ஸ் பேஷன்ஸ்ன்னு சொல்லி. அப்போ அந்த விதமாக அப்போ அந்த வாசலுக்களால் வர்றவங்க தான் உண்மையில் எங்களுடைய அன்புக்கு பாத்திரர். அதனால தான் இயேசு சொல்கிறேன், நானே வாசல் என் வழியாக ஒன்று பிரவேசித்து அவன் ரசிக்கப்படுவான். என்று ரசிக்கப்படுறன்றது அன்பு செலுத்த முடியாத எந்த அன்பு செலுத்த நிலைக்கு வாருது. அப்போ அந்த விதமாக என்ன காரணத்தால் அந்த வாசலுக்குள்ள அந்த அவர் தேவன் என்ன யாருக்கு பலி கொடுத்தவங்களுக்கு அப்படி தான் பலி கொடுத்தது எங்கள் மேல் அன்பு அவர் அந்த விதமாக பலியாக கொடுத்தார். அப்போ அந்த பலி கூடாக வர்றவங்கள் தான் உண்மையில் தேவனுடைய அன்புக்கு பாத்துறாரு. தான் அவருடைய அக்கிரமம் மன்னித்து பாவங்களை நினையாதிருப்பேன். நாங்களும் வந்து அந்த விதமாக பிள்ளைகள் பாவங்களையெல்லாம் உண்மையிலேயே என்ன சொல்கிறது நினைவு கூறுற மற்றவங்கள் செய்கிற பாவத்தை நினைவு கூறுற நினைவு இருந்தால் கோட்டு கொண்டே சிறையில் மூட மட்டும் ஆற முடியாது இல்லையா. அந்த விதமாக இல்லை. ஆனால் தேவனம் வந்து பிதாவாக எங்கள்கிட்ட பிதா அவருக்கு பிறந்தபடியால் பிதாவாக வந்து அந்த அக்கிரமங்களை மன்னித்து ஏன்னா அந்த பலிக்கூடாக வந்தபடியால் அப்படி வர்ற போது தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்குறது. அதுதான் இயேசு சொல்கிறார், பரிசுத்த அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு கொடுக்க போகிற ஆவியானவர் என்று. அந்த ஆவியானவர் வர்ற போது எல்லாவற்றுக்கு அது வந்து அவர் சொன்ன எல்லாவற்றையும் வந்து உங்களுக்கு போதித்து எல்லாத்தையும் நினைப்பு விட்டுவாரன்னு சொல்கிறார். அப்போ அந்த உண்மையான போதனையும் உண்மையான அதே மாரி 16ஆம் அதிகாரத்தில் யோவான் 16 எல்லா சத்தியத்துக்களும் வழி நடத்துவார்ன்னு சொல்லி அப்படி அது எல்லாமே வர்றது அந்த பரிசுத்த ஆவியால் தான். அப்போ அதையும் எண்ணத்தில் வச்சுக்கொள்ளணும். அடுத்ததாக 35வது வசனம் வந்து சூரியனை பகல் வெளிச்சத்துக்கும் சந்திர நட்சத்திர நியமங்களை இரா வெளிச்சத்துக்கும் கட்டளையிட்டவரும் அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாக சமுத்திரத்தை குலுக்குறவரும் சேனலின் கத்திரின்னு நாமளும் கத்திர சொல்வது என்னவென்றால் ஏன் இது எல்லாம் சொல்கிறேன் நினைக்கிறீங்க என்ன ஏது கொண்டு சொன்னால் உண்மையிலே நாங்கள் நேச்சுரல் லோஸை ஈஸியாக பிலீவ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ கிராவிட்டின்னு சொன்னால் நாங்கள் பிலீவ் பண்ணுறோம்னு சொன்னால் ஏன்னா அது மாறுறதில்லை. அந்த சூரியன் வந்து சுற்றி கொண்டே இருக்குன்னு சொன்னால் அதுக்கு மேலே கூட நம்பிக்கை வைக்கிறோம். தேன ஆண்டு விட்ட வார்த்தைக்கு மேலே வைக்கிற நம்பிக்கையை விட கட்டாயம் நாளைக்கு விடியும் பேருந்து இட்டு வரும் அந்த சீசனில் பார்த்து விசுவாசி அதான் சொன்னார் உங்களுடைய வானத்தை பார்த்து மழை வர போதாலும் அந்த சீசன் எல்லாம் பௌத்தடைகிற நீங்கள் நான் வந்து நிற்கிறேன் என்ன பௌத்தட முடியா நிற்கிறீங்கன்னு சொல்லி அந்த சீசன் வந்திருந்துமே
இப்போ அந்த மாதிரி தான் இந்த இந்த தேவனை பின்பற்ற விஷயத்தில் அதுக்காக வேண்டி தான் திருப்பி திருப்பி அந்த நம்பிக்கை கொண்டு வரதுக்கு சொல்கிற விஷயங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம். என்ன மாரி அந்த அதுகளை நானே அதைத்தான் நியமித்ததும், அப்போ என்ன மாரி அவைகளெல்லாம் அந்த கொண்டோல் பண்ணுற நான் தான் இந்த இந்த கட்டளைகளையும் இந்த வசனத்தையும் கொடுக்குறது. இது கட்டாயம் நிறைவேறியே ஆகும். இது மாறுறதில்லை. அது மாத்திரமல்ல, நிரந்தரமான ஒரு உறவை என்னோடுக்கும் எனக்கும் உங்களுக்கும் இடையே கொண்டு வரும். அதை எதுவுமே அழிக்கிறது இல்லை என்ற அந்த அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இந்த இதுகள் எல்லாம். அதுக்கு அவர் இந்த நேச்சுரல் இதை காட்டுற அதுக்கு நான் தான் படைச்சது. அதை நம்புறீங்க ஒழுங்காக அதை ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி அது என்னென்னலாம் நியமிக்கப்பட்டதோ எல்லாம் செய்து முடிக்குதுன்னு சொல்லி ஆனால் இப்போ நாம் கொடுக்குற இதுகளை நீங்கள் நம்பணும் என்றதுக்கிறபடித்தான் இது எல்லாத்தையும் சொல்கிறார். ஏன்னா அவர் கொடுத்த ஜீசஸ் அவரவர் உண்மையிலேயே இன்றைக்கு அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. அவர் கொடுக்குற நித்திய ஜீவன், அதே விதமாக நித்திய ஆவியானவர், அதுதான் பரிசுத்த ஆவி என்றெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போ அந்த இதுகளை மனத்தில் என்னால் நம்பிக்கை வராது. என்னுடைய தான் இதுக்கு மேலே நம்பிக்கை வர்றதுக்கு அவர் கொடுக்குற இது விஷயங்கள், இந்த நியமங்கள் எனக்கு முன்பாக இல்லாதபடி கொழிந்து போனான்னு சொன்னால் சூரியனும் சந்திரனும் சமுத்திரமும் அவைகள் ஒளிந்து போனால் அப்பொழுது இஸ்ரவேல் சந்ததியாக எனக்கு முன்பாக நின்றைக்கு ஜாதியாக இருக்கிறபடி அற்று போகும்னு கற்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உண்மையிலேயே இப்போ நாங்கள் அது ஒளிந்து போகும்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொன்னால் அந்த அந்த அது இப்போ அந்த மாதிரி அது அதில் விசுவாசம் இல்லை. ஏன்னா அது எப்படியும் நாளைக்கு பெறப்போகுது, அடுத்த நாளும் பெறப்போகுது, அடுத்த நாளும் பெறப்போகுது. அப்போ அதுக்குரிய விசுவாசம் ஒளிஞ்சு போகிற மாரி அந்த அளவுக்கு நீங்கள் நம்புங்கன்றதுக்கு தான் அதை சொல்கிறேன். உண்மையில் அப்படி அந்த நான் சொல்கிற விஷயங்கள் ஒளிஞ்சு போகிறதில்லை. அந்தபடியால் அப்படி நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எனக்கு முன்னால் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். இப்போ அந்த இன்றைக்கும் அந்த உண்மையிலேயே அந்த விசுவாசியாகி அவர் 2 ஜனங்கள் கர்த்தருக்கு முன்னாலே அவங்கள அற்றுப்போகிற ஜனங்கள் இல்லையா? கர்த்தருக்கு முன்னால் அற்றுப்போகிற ஜனங்கள் ஆனபடியே தான் சொன்னேன்னு சொன்னால், இந்த சந்ததியும் எனக்கு முன்பாக இன்றைக்கும் ஒரு ஜாதியாய் இராதபடிக்கு அற்று போகும்னு சொல்லி. இப்போ நாங்கள் இந்த உண்மையிலேயே அந்த விதமாக போகிற எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்னாலே நிலைக்கிறது இல்லை, அற்று போகிறது. அந்த அவருடைய நினைவுகள் அற்று போய்விட்டதுன்னு தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த சாத்தான இப்போ 3 ஒரு ஏஞ்சல்ஸுக்கும் அதுதான் நடந்தது. அதேமாரி விசுவாசித்து இந்த வாசல கூடாக தேவண்ட விராஜனங்களுக்கும் அதேமாரி தான் அவங்க ஒரு ஜாதியாயிராதபடிக்கு அற்று போகிற ஜனங்கள். அந்த தேவண்ட பிரசன்னத்தில் அவங்கள காண முடியாது. அப்போ அதே அந்த 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 இதுக்குள்ளே போகக்கூடாது, விசுவாசம் ஒழிஞ்சு போகிறதால அல்லது என்ன ஆனபடியால் தான் நாங்கள் இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்குரிய ஒரு உண்மையிலே ஒரு பியூட்டிஃபுல் வேர்சஸ். அடுத்ததாக பாருங்க 37வது வசனம். கர்த்தர் சொல்வது என்னவென்றால், மேலே இருக்கிற வானங்களை அளக்கப்படவும் கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆராயப்படவும் கூடுமானால் நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்போ அது என்ன சொன்னால், அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதில் அந்த ஒரு அதான் ஏதோ வெறுத்து விடுறேன் உண்மையில் அதை மீன் பண்ணலை. அவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், உண்மை திருப்பவும் அது அந்த பூமியின் அஸ்தி பேரங்களில் அதுகளை நாங்கள் அளக்க முடியாது. அளக்க முடியாதுன்னா அந்தளவுக்கு ஒரு தனியால் போய் அளக்குறதுன்றதில்ல. இப்போ சயின்டிஃபிக்கலி அதையெல்லாம் உலகன்னு சொல்லி அறிஞ்சிருந்தாலும் அதேமாரி வானங்களெல்லாம் நாங்கள் ஆராய்ந்து முடிய போகிறதும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு அதுகள் நிரந்தரமாக இருக்கிற மாரி தேவனுடைய அந்த அந்த என்னென்னு சொல்கிறது, அந்த உடன்படிக்கையே நிரந்தரமானது. அப்போ அந்த உடன்படிக்கை நிரந்தரமானதை நாங்கள் விசுவாசியாமல் அந்த விசுவாசம் ஒழிஞ்சு போனால் உண்மையிலேயே அவரோட இருக்கிற உறவு போயிடும். ஆனபடியே தான் அவர்கள் உண்மையிலேயே வெறுத்து விடுன்னு சொல்கிறவங்க உண்மையிலேயே டிப்பா பண்ணுற ஜனங்க. அந்த என்ன மாரி அந்த ஜூடஸ் எல்லாம் இந்த இயேசு கூடாக இந்த உறவு ஒரு பீரியடுக்கு இருந்தாலும் அது அந்த அவன் அழிஞ்சு போகிறாரு பார்க்குறோம். அந்த விதமாக அழிஞ்சு போகாமல் உண்மையில் அந்த நிரந்தரமானதுன்ற விசுவாசிக்கு தேவன் நிரந்தரமானவர் அதேமாரி செய்த உடன்படிக்க கூடாக நிலைத்திருந்தால் அவர் கொடுத்த ஆவியின் வல்லமையால், மாமிசம் வல்லமையால் அதை செய்ய முடியாது. வல்லமையாலே அதை அவர்களை நிலைத்திருந்தால் அமேசிங்லி வி வில் பி பிளெஸ்ட். அண்ட் அதுதான் அந்த வேர்ஸுக்குரிய இது. 38வது வசனம். இதுவும் நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நகரம் இந்த கடைசி 3 வசனங்களும் அடிப்படையில் இந்த என்ன விதமானது என்று சொன்னால், உண்மையிலேயே அப்படி அந்த விதமாக ஜெயங்கொண்டவரோடு இணைந்த பிறகு அவர் எப்படி இந்த இந்த எருசலேம்ன்றதுக்கு 2 மீனிங் இருக்கு. கொண்டு நேச்சுரலாக ஈவன் இஸ்ரேலுக்கு போனீங்கன்னு சொன்னால் அந்த போஸ்ட் அவங்களுக்கு தெரியும் அது என்னதெல்லாம் பழைய ஏற்பாடுன்னு சொல்லியிருக்கிறபடி பழைய ஏற்பாடுலாம் சொல்லப்பட்டிருக்கு. சொன்னால் ஹெவன்லி ஜெருசலம், ஏர்த்லி ஜெருசலம் என்று
அது மேலும் சேட்டலைட் மாரி ஒரு இப்படி மேலுக்கு இருக்கிறத பார்ப்பீங்க. ஈவன் போஸ்ட் இந்த பிக்சர் போஸ்ட் கார்ட்ஸ்லாம் இருக்குது. அது ஆனபடியே தான் நாங்கள் கூட நாங்கள் இந்த சர்ச் என்ன மாதிரி போட்டிருக்கு, நாங்கள் சீயோன் மேலே இடத்துக்கும் ஜீவனுள்ளதுடைய நகரமாய பெரம எருசலேமின் இடத்துக்கு அங்கே 1000 தேவதூதர்கள் அங்கே பிதா இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவங்களிடத்துக்கு வந்திருக்கிறோம்னு சொல்லி. அப்போ அந்த என்ன காரணத்தில் அங்கே தான் எங்களை மறுபடியும் பிறந்த ஆவிகள் இருக்குது, இயேசு உடன்படிக்கூடிய மத்தியஸ்தர் எல்லாம் இருக்கிறது அந்த இடம் என்று சொல்லி அந்த எருசலம் அதுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குமே ஆண்டவர் அந்த மெஷரிங் அடுத்த வசனத்தில் பார்ப்போம், ஒரு மெஷரிங் ஸ்டிக்கை பாவிக்கிறார். அப்போ அந்த விதமான நாட்கள் வரும் அப்பொழுது இந்த நகரம் சொல்லிவிடாது இந்த போர்டர்ஸை சொல்கிறார். அதாவது உண்மையில் இந்த போர்டர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜியோக்ராஃபிக்கலி பார்த்தீங்கன்னு சொன்னால் நார்த் சவுத் அந்த ஈஸ்ட் வெஸ்ட் எல்லாமே எல்லா போர்டர்ஸையும் கொடுக்குறார். அந்த கொடுக்குறது முந்தி இருந்த அந்த எருசலேமை விட இன்னும் ப்ரோட பவுண்ட்ரிஸ் அதை விட பெருசாக கூட என்ன இதுப்பா இது எக்ஸைலில் பிடிச்சி கொண்டு போகிற நேரம் அவங்க அடிமலாக போன போது திருப்பி கொண்டு எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுற போது முந்தி இருந்ததை விட பெருசாக அவர் கொடுப்பேன்றதுக்குத்தான் சொல்கிறார். உண்மையிலே உங்களை இன்னும் மேலாக ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி 39ஆம் வசனம். அப்புறம் அளவு நூல் அதற்கு எதிராக காரை பெண்ணும் மேட்டு மேல் சென்று குவாத்புறம் ஆஸ்வதி போய் ஒரு அளவு நூல்னு சொல்கிறது இந்த மெஷரிங் அந்த த்ரெட் என்னென்னு சொன்னால் அதான் இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு முதல் அதை மெஷர் பண்ணி தான் செய்கிறது இல்லையா. அந்த மாரி அவர் அந்த மெஷரிங் த்ரெட் சுற்றி போகணும்னா அந்த போர்டர் எங்கே இருக்குமென்றதை மேட்டின் மேலேன்னு சொன்னால் அந்த இதுக்கு மேலே ஏன்னா அவர் அந்த திருப்பி வர்ற போது கூட ஒரு கால் அந்த இருக்கிற என்ன மலைக்கு மேலே நிற்குமெல்லாம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா. அது மாத்திரமல்ல இந்த புதிய ரெவலேஷன்ஸில் கூட 21ஆவது அதிகாரத்தில் பார்ப்பீங்க ஹோல் சாப்டர் பிரிட்டி மச் என்ன மாரி அந்த இது ஆட்டுக்குட்டி உன்னுடைய மனவாட்டியை காண்பிக்கிறேன்னு சொல்லி அவர் அந்த மனவாட்டின்னு சொன்னது பெருமை எருசலேமை தான் காட்டி தான் ஆட்டுக்குட்டியோடைய மனவாட்டின்னு சொல்லி அதுக்கு என்ன மாரி 3 கேட்டுகள் எல்லா இடம் இருக்கும். அதை சுத்த வர எப்படி அஸ்திவாரங்கள் ரோடுகள் இதுகள் எல்லாம் கோல்டும் பேளும் ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸும் அந்த அஸ்திவாரங்களில் என்ன மாரி அதுகளில் எல்லாம் அப்போஸ்தலர்களில் பேர் எழுதப்பட்டிருக்கு, 12 கோத்திரங்களோட பேர் எழுதப்பட்டிருக்கு. அதே விதமாக நகரத்து வீதிகள் எல்லாமே எல்லாம் ரத்தினங்களால் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு மெஷரிங் ஸ்டிக்கால் ஒரு மெஷர் பண்ணான்னு போட்டுருக்கு எத்தனை கியூபிட் அது மேலே ஒரு கியூப் மாரி எல்லாம் சேம் அகலம் நீளம் உயரம் அதுக்குரிய அந்த அளவுகளை கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இது பெரும் எருசலேம் அதுதான் நாங்கள் சர்ச் என்று சொல்கிறது. அதில் ஜேசுவே சொல்கிறார் இல்லையா, நான் போனால் போகிறது நல்லது, அங்கே தேவனுடைய பிதானுடைய வீட்டில் நிறைய இடங்கள் இருக்குது அல்லது என்ன சொல்கிற ரூம்கள் இருக்குது. அந்த இடத்துக்கு போய் நான் உங்களை அந்த இடத்துல கூட்டிக் கொண்டு போக வேண்டாம். அதுதான் அந்த பெரும் எருசலேம். அப்போ அந்த விதமாக நாங்கள் சர்ச்னு சொல்கிற போது உண்மையிலே ஆவிக்குரிய உலகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே கூட இருக்கிறது அந்த பெரும் எருசலேத்தில். கடைசி வசனம் 40ஆவது வசனம். பிரேதங்களை புதைக்கிறது சாம்பலை கொட்டுவதுமானிய பள்ளத்தாக்கனைத்தும் கீதரோன் வாய்க்காலுக்கு இப்பாலை கிழக்கே இருக்கிற குதிரை வாசலின் கோடி மட்டும் உண்டான சகல நிலங்களுக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும். அப்புறம் அது இன்னைக்கும் பிடுங்கப்படுவதும் இல்லை இடிக்கப்படுவதும் இல்லைன்னு சொல்லி இப்போ அங்கே ஆண்டவர் என்னத்தை சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் உன்னை பார்த்தால் இப்பெல்லாம் பிரேதங்களை என்று சொல்கிறேன்னா அது இல்லாமல் என்ன ஆண்டவர் எப்படி பரிசுத்த பண்ணுறேன்னு யோசிப்போம் இல்லையா. இப்போ நாங்கள் கூட உண்மையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னு பாவிகள் என்று சொல்ல போகிறது மரிச்சிருந்த ஜனங்கள். அவர் அதை தான் ஆண்டவன் ஜீவனை கொடுத்து நித்திய ஜீவனை கொடுத்து எங்களை பேர்ந்து திரும்பவும் மறுபடியும் பிறக்க வைத்து அவற்றுடைய அந்த மண்டலத்தில் அவர் இருக்கிற அந்த மண்டலத்தில் கொண்டு சேர்க்கிறார். ஈவன் இந்த பரம எருசலேமை பற்றி ஏசியா 4ஆம் அதிகாரத்தில் சொன்னபோது கூட அவர் என்ன சொல்கிறார், இப்போ எங்கள் ஆண்டவர் சீமோன் குமாரத்திகளின் அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவியினாலும் சுட்டரிப்பின் ஆவினாலும் அதாங்க பேப்டிசம் ஆவினாலும் அக்கினியினாலும் எருசலேமின் இரத்த பலிகள் அதன் நடுவில் நீக்கி விடும்போது நாங்கள் எல்லாமே பாவிகள் அவர் தான் நீக்கிறார். அந்த விதமாக சீயோனின் மீதியாயிருந்து எருசலேமில் தரித்திருக்கிற ஜீவனுக்கு என்று பெயர் எழுதப்பட்டவன் எல்லாரும் பரிசுத்தமானவன் என்று சொல்லப்படுவார். பரிசுத்தன் என்று அப்படி தேவன் பரிசுத்தப்படுத்துறதாலும் மாறுது. அந்த விதமாக அப்படி இருக்கிற இடங்களையும் தேவன பிரசனம் நிறைக்கிற போது அது பரிசுத்தம். தேவன் அங்கே அவர் எங்கே நிறைக்கிறாரோ அங்கே அசுத்தமெல்லாம் புறம்பு தள்ளப்படும்.
முதல் இருந்த கண்டிஷன் அல்ல. ஏன்னா என்ன மாரி தேவன் அதில் பிரசன்னமாக இருக்கிற போது எப்படி அசுத்தங்கள் எல்லாத்தையும் புறம்புதல்றது. ஏன்னா தேவன் ஆவியாயும் அக்கினியுமாயும் இருக்கிறார். அந்த விதமாக இருக்கிற தேவன் எப்படி அந்த புறம்புதல்ற அனுபவம் தான் இந்த எல்லாமே அந்த விதமாக இடிக்கப்படுகிறதும் இல்லை என்று கருத்தை சொல்லுகிறார். அங்கே இதுதான் இந்த சாப்டருக்குரிய இது. ஸோ இஸ் அ பியூட்டிஃபுல் ஒன். என்ன விதமாக அந்த ஹோல் அந்த கவனன் வந்து ஒரு இட்டர்னல் கவனன். அந்த பழைய கவனன் மாரி எக்ஸ்டர்னல் இல்லை, இட்ஸ் அன் இன்டர்னல் திங். என்ன ஹேனதால் என்று சொன்னால் அந்த அந்த ஒரு என்ன சொல்கிறார், இந்த இப்போ இயேசுக்களால் ஏற்பட்ட கவனம் தான் அந்த கவனன் வந்து. அப்போ அந்த கவனனுக்கூடாக தேவனங்களை இணைத்திருக்கிறார். அதில் ஒரு உறவு இருக்குது. அந்த உறவு தான் அவருக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள ஐக்கியங்கள் எல்லாம். இப்போ அந்த ஐக்கியம் ஆவி கூட வந்திருக்கு. அது இயேசுன்ற வாசல் கூட வர்ற போது தான் அதை காண முடியும், அல்லது உடன்படிக்கையில் பங்கெடுக்க முடியும், அவரோட ஒரு ஜீவனை நிலைத்திருக்க முடியும். அந்த விதமாக இந்த ஜீவிக்கிற இந்த அனுபவத்தில் தேவன் தாமே கூட இருந்து வழிகாட்டி ஒன்று ஊட்டி வெள்ளப்படுத்தி எங்களை வழிநடத்துறதுக்குரிய அந்த ப்ராமிஸ் அது வந்து நிரந்தப்பங்க. அது வந்து உலகத்துக்கு அது இந்த பெர்மனன்சியை என்ன விதமாக இந்த நேச்சுரல் எலிமெண்ட்ஸை காட்டி அதெல்லாம் அவர் எங்கே நியமித்தாரோ அதையெல்லாம் செய்து முடிக்குது ஒரு நாளுமே இல்லையா. அப்போ அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஏற்படுத்தினா இதை வந்து அசைக்க முடியாதுன்றதை நீங்கள் உண்மையிலேயே எக்ஸையில் ஒரு என்ன சொல்கிற ஒரு கலனைசேஷனுக்குள்ள மற்றவங்களுக்குள்ள அகப்பட்டிருக்கிற நேரத்திலே அவர் கொடுத்த அந்த ஹூப்பை நேச்சுரல் எலிமெண்ட்ஸுக்களால் காட்டி அந்த விசுவாசத்தை ஒளிய விடாமல் பார்த்துக்கொள்கிறார். அதுதான் இதுக்குரிய இந்த சாப்டர் வந்து. பிரைஸ் தி லார்ட்.